சிறகடிக்க ஆசை சரியில்ல. அடுத்து வர எபிசோட்ல நம்ம முத்து இருந்துட்டு அண்ணாமலை கிட்ட லாயர் சொன்ன எல்லா விஷயத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீங்க சொன்ன மாதிரி தான்ப்பா. எதுக்காக அவசரப்பட்டாங்க அது மட்டும் இல்லையா, அந்த அசோசியேஷன் மேடம் ரொம்பவே டேஞ்சரானவங்களாம். கோர்ட்டில் அவங்கள பார்த்தாவே ஜட்ஜியே மிரண்டு போவாங்களாம். அந்த அளவுக்கு அவங்களுடைய ஸ்பீச் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் உன் அம்மா கிட்ட சொன்னால் அவள் ஏற்றப்பாளா? கிடையவே கிடையாது. நான் பிடிச்ச முயலுக்கு 3 காலு தானே சொல்லி நின்றுக்கிட்டு இருப்பா. ஏதாவது ஒன்று குறுக்க வழியில தான் போக பாப்பா. என்ன பண்ணுறது என்ன சொல்கிறதுன்னு எனக்கும் ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு என்னமோ அம்மா மறுபடியும் ஏதாவது போய் பிரச்சனையில் மாட்டிப்பாங்களோன்னு தோணிக்கிட்டே இருக்குப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உனக்கு மட்டும் இல்லை முத்து, எனக்கே அப்படி தான் தோணுது. அந்த அசோசியேஷன் மேடமை சமாளிக்கிறதுக்காக மறுபடியும் ஏதாவது பிரச்சனை இழுத்து விட்டுருவாளோன்னு தோணிக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. பார்வதி இருந்துட்டு மனசு கேட்காம நேராக அண்ணாமலையோட வீட்டுக்கு வராங்க. விஜயா இல்லையே, வெளியில் போயிருக்காளே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லைன்னு உங்களை பார்த்து பேசிட்டு போகலான்னு தான் நான் வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. என்ன பார்த்தா என்னம்மா சொல்லிகிட்டு இருக்க, ஏதாவது பிரச்சனையா, முதல்ல உட்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அந்த சிந்தாமணி கூட சேர்ந்து விஜயா மீண்டும் மீண்டும் தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கா அப்படின்ற மாதிரி நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. அதோட இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க.